ஷேர் மார்க்கெட் கிளாஸ் இன்னைக்கு 8th கிளாஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 74 பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ்க்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோவை. நீங்க நம்ம பார்க்க போறது வந்து ஹவு டு பை ஷேர்ஸ். ஷேர்ஸை வாங்குறது. இவ்வளோ நம்ம ஐபிஓ பத்தி பார்த்தோம். இப்போ மார்க்கெட்ல ஓப்பன் மார்க்கெட் எப்படி பை பண்றது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, போனஸ் இஷ்யூ கொடுக்க போறாங்களாம், இன்னும் ஒரு 10 நாள்ல ஏறிடும், ஏதாவது தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஒன்று பிக் கேப் வாங்குங்க, இல்லை மிட் கேப் வாங்குங்க அட்லீஸ்ட். அதாவது பிக் கேப்னா தெரிஞ்ச கம்பெனி, நோன் கம்பெனி, டாட்டாவா இருக்கலாம், இல்லைனா அதானியா இருக்கலாம், அம்பானி தேவடா, ரிலையன்ஸா இருக்கலாம், இல்லை ஐஓசிஎலா இருக்கலாம். பெரிய நோன் கம்பெனி. ஓகே, இவர் தான் நடத்துறாரு, பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, உலகம் அறிந்த கம்பெனியா இருக்கட்டும். ஒண்ணுமே தெரியாதவன் கம்மியா கிடைக்குது, ஒரு 60 ரூபாய் கிடைக்குதான், 70 ரூபாய் கிடைக்குதான் ஒரு ஷேர், அது மாதிரி தயவு செஞ்சு போய் வாங்கிடாதீங்க, நஷ்டத்துல முடியும். காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஷேர் வாங்கினாலும் நல்ல கம்பெனி ஷேரா போய் வாங்குறது உங்களுக்கு